என் தங்கப்பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவில் செவிகுளிர ஒரு நல்ல செய்தியினை நீ கேட்கத்தான் போகின்றாய். இந்த வராகியினுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டதல்லவா? உன் தாயானவள் உன் இல்லத்தில் இருந்துதான் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, வீட்டிலிருந்து நீ என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி, வெளியில் நின்று என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்து விடுவேன். நம்மை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்க்கிறதே தெய்வம் என்று சொல்லி கண் கலங்கி நின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் ஒரு சேர கொடுக்க வந்திருக்கின்றேன். எத்தனை நாட்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் என்று கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இனிமேல் இந்த கண்ணீருக்கு நீ விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதாவது, நம்மை அளவைத்து பார்த்து வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் அல்லவா? பலரினுடைய வார்த்தைகளிலும் சில மனிதர்களினுடைய மனது அப்படியே நொறுங்கி போய் விடுகின்றது. அதில்தான் உன்னுடைய மனதும் நொறுங்கி போய் இருக்கிறது என்பதனை நான் அறிவேன். இந்த நிமிடம், இந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் கடந்து நீ பேரானந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் உன் அம்மா நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய எதிரியின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. என் குழந்தையை நீ அலட்சியம் செய்யாதே. ஏனென்றால் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நாம் கண்டும் கேட்டும் பல முறை தவிர்த்தும் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு நிலையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்த இடத்திலாவது இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நமக்கு தந்து விடாதா என்ற ஒரு எண்ணமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எல்லா நிலையிலும் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். போராட்டமில்லாத நேரமே இல்லை. எப்பொழுது யாரால் நமக்கு பிரச்சனைகள் வரும், எதை எப்படி சமாளிக்க முடியும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பதையும் உன் அம்மா நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, தேவையில்லாத பல விஷயங்களுக்குள் நம்மை இந்த வாழ்க்கை சிக்க வைத்த பொழுதெல்லாம் நீ என்ன நினைத்தாய்? இதுவும் கடந்து போகும் என்றுதானே நினைத்தாய்? அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக கடந்து போகத்தான் வேண்டும். ஆனால் அது உன் மட்டும் தனியாக அல்ல. நீ வணங்குகின்ற இந்த வராகி என்னுடைய துணையோடு நீ நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து போவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லா நேரத்திலும் உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை பொறுத்து அது உன் வாழ்க்கையில் எப்படி மாறப்போகிறது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மனது எல்லா விஷயங்களையும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொண்டு விடுவது கிடையாது. மனது எல்லா உண்மைகளையும் அத்தனை எளிதாக நம்பி விடுவது கிடையாது. ஆனால் எப்பொழுது எந்த விஷயம் உன்னுடைய மனதிற்கு சரியென்று தோன்றுகின்றதோ அப்பொழுது அதனை நீ மறக்காமலும் மறுக்காமலும் செய்து கொண்டே இரு. எதிர்பாராத விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உனக்கு உறுதியாக தந்துவிட்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒருவன் தான் ஒரு முடிவை எடுத்திருக்கும் பொழுது எவ்வளவுதான் போராடினாலும் அந்த முடிவிலிருந்து திரும்ப வந்துவிடக்கூடாது. எந்த அளவிற்கு உன்னால் முடியுமோ அந்த அளவிற்கு நீ போராட வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் மற்றவர்களின் மனது என்னவென்று பார்த்திருக்கிறாயா? ஒரு விஷயம் வேண்டும் என்றால் தன் உயிரை கொடுத்தாவது அதனை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் என்றாவது அவர்கள் இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டது என்றால்
நிச்சயமாக அவர்கள் அதை விட்டு வெளியேறி விடுவார்கள். சட்டென்று ஒரு நொடியில் அந்த முடிவினை எடுத்து விலகிச் சென்று விடுவார்கள். இதுதான் ஒவ்வொருவருக்குரிய மனநிலை. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு தன்னுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி கதறுவதை விட நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நம்மோடு இருப்பவர்கள்தான் நம்மை கண்கலங்க விடுகிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கானதாக நிச்சயமாக மாறும். என் குழந்தையே, என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் இல்லை. நடந்தது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களை எல்லாம் என் குழந்தை இனிமேலாவது நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். நம் கண்ணீரை காண ஒருவருக்கு மனது வருகிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் மனசாட்சி இல்லாத மனிதர்கள்தானே. இதுவே அவர்களுக்கு வேண்டியவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள் என்று யாராவது இருக்கும் பட்சத்தில் இதை செய்வதற்கு அவர்களுக்கு ஒருபோதும் மனது வந்து விடாதல்லவா. என் குழந்தையே, உன்னை சுற்றி நடந்த இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டே இரு. உன்னை அளவைத்தவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்காக இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இதற்காக நீ செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்றால் இவர்களுக்கு மத்தியில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதுதான். நீ மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டிவிட்டாலே போதும். நிச்சயமாக இவர்கள் வயிறு நொந்தும் மனம் வெந்தும் இங்கிருந்து செல்வார்கள் அல்லவா. என் குழந்தையே, எந்த நேரத்திலும் நம்மால் ஒருவருக்கு வாழ்க்கை கிடைக்கிறது என்றால் அதை நாம் ஒருபோதும் கெடுக்கக்கூடாது. அவரவர் திறமை, அவரவர் உழைப்பு, ஆனால் நம்முடைய செயல்கள் என்று இதை அவர்கள் செய்து அவர்களால் ஒரு வெற்றியை பெற முடிகிறது என்றால் நிச்சயமாக அதனை அவர்கள் பெற்றுவிட்டு போகட்டுமே. எதற்காகவும் நாம் இதை கண்டு மனம் வருந்தப்படக்கூடாது. ஏனென்றால் நீ யோசித்திருக்கிறாயா, நம்மை நோக்கி வருகின்ற சில விஷயங்களை மற்றவர்கள் தடுத்து நிறுத்தும் பொழுது உன்னுடைய மனது எத்தனை வேதனைப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி நம்முடைய சொந்த முயற்சிகளால் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் பெற வேண்டும் என்று முழுமையாக நினைக்கிறோம் அல்லவா. அது ஒன்றே போதும். எப்படியும் மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்றால் நீயும் அதே தவறை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. என் பிள்ளையே, அம்மா சொல்வது உனக்கு என்னவென்று புரிகிறதல்லவா. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் உன்னை காயப்படுத்தியவர்களும் வேண்டும் என்றே உன்னுடைய மனதை ரணமாக்கியவர்களும் அங்கே உன்னை சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது நீ கண்ணீர் வடிப்பாய், எப்பொழுது நீ வேதனைப்படுவாய், உன்னுடைய வேதனைகளைக் கண்டு நாம் எப்பொழுது மகிழ்ச்சி அடையலாம் என்றுதான் அவர்கள் யோசித்து கொண்டு உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்களுக்கு நீ கொடுத்த இடமெல்லாம் போதும். இனியாவது இதனை எல்லாம் புரிந்து கொண்டு ஒருபோதும் இந்த சூழ்நிலைகளில் யாருக்கும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்காமல் நீ உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் இறங்கிவிடு. உன் வெற்றி என்றும் என்றென்றும் உன் வசமாகட்டும். நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியானது உன்னை வந்து தொடரட்டும். இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் இனிமேலும் நீ அனுபவிக்காமல் சென்று விடாதே. இன்று இரவுக்குள் உன்னுடைய எதிரியும் உன்னுடைய துரோகியினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்
நிச்சயமாக உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. என்னவென்று கேட்கிறாயா? எப்படி என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாயினும், உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எதுவாயினும், நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நன்மைகளையும் மிக பெரிய நம்பிக்கைகளையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து, தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் உனக்குள் இருந்து தூக்கி நிறுத்திவிட்டு, என் பிள்ளை, உனக்கான நம்பிக்கையை அங்கே நீ நிறுத்தி வைக்க வேண்டும். உனக்கான மகிழ்ச்சியை நீ என்னவென்று அங்கே உறுதிப்படுத்த வேண்டும். என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாம் எப்பொழுதும் ஒன்றுதான். யாரையும் பழிவாங்குவதும் யாரையும் அழிப்பதும் தெய்வத்தின் வேலை அல்ல. எப்பேற்பட்ட பிள்ளைகளானாலும் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தத்தான் தெய்வம் முயற்சி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் நன்மையை உருவாக்கும் என்பதனைத்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இவர்களை தெய்வம் திருத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். இன்று இரவுக்குள் இவர்களினுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வருகின்றேன். இன்று இரவுக்குள் இவர்களின் மனதிற்குள் நான் கொண்டு வருகின்ற மாற்றங்களினால் ஒருபோதும் யாருக்கும் இனி எந்த ஒரு தவறுகளையும் நாம் செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகலாம். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் நான் கொடுக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை அவர்கள் சரியாக கைப்பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் செய்யாமல் நின்று விட்டார்களே ஆனால் இத்தோடு தப்பித்து கொள்வார்கள். இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று இவர்கள் மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்களையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இவர்களை ஒருபோதும் நாம் காப்பாற்றிவிட முடியாது. எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் இவர்களை ஒருபோதும் நாம் நல்வழிப்படுத்திவிட முடியாது. நல்ல நேரம், நல்ல வாழ்க்கை உனக்கு அமைந்தது என்று சொல்லி, என் குழந்தை, நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகள் நிலையாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் வரத்தான் செய்யும் அல்லவா? இவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்களும் சோதனைகளும் மேலும் மேலும் இவர்களை காயப்படுத்தத்தான் செய்யும் அல்லவா? எல்லா நிலையையும் உணர்ந்து எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடப்பதை எல்லாம் நல்வழிப்படுத்தி இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவாள் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் இனி உனக்கு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நான் நிறைவாக உனக்கு நம்பிக்கையாக நடத்தி தருவேன் என்பதனையும் என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். மனமகிழ்ச்சியோடு இரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். பெருமகிழ்ச்சியான சந்தோஷம் எப்பொழுதும் உன்னை தேடி வரும். உன்னை தொடர்ந்து வந்து உனக்குள் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இரு. சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி கொடுக்கின்றேன். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் நடத்தி தருகின்றேன். கலங்காமல் இரு. அம்மாவின் அன்பு என்றும் உனக்கு உறுதியாக கிடைக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.